பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சகோதரியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த சகோதரியின் பெயர் அபிகாயில். ரூத்தை குறித்து அதிக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எஸ்தரை குறித்து கேட்டிருக்கிறோம், தெபோராளை குறித்து கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அபிகாயிலை குறித்து நாம் அதிகமான காரியங்களை நம்ம தினசரி வாழ்க்கையிலையோ நம்ம பிரசங்கங்கள்லையோ அதிகமாய் கேட்பதில்லை. ஆனால் அந்த அபிகாயிலை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அபிகாயிலை குறித்து வேதத்தில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் மாத்திரம்தான் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவங்க என்ன செய்தார்கள் என்பதை குறித்து அந்த அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக தியானித்து அபிகாயிலிடத்தில் காணப்படுகிற குணநலங்கள் என்னென்ன என்பதையும், அவங்கக்கிட்ட காணப்பட்ட தேவையற்ற குணம் என்ன என்பதையும் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வருகிற நாட்களில் இப்படி வேதாகம பெண்களை நம்ம தியானித்து நம்ம அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாம் எப்படி ஒரு பெட்டரான ஒரு ஸ்திரீயாக, பெட்டரான ஒரு ஒய்ஃபாக, பெட்டரான ஒரு டாட்டர் இன் லாவாக, பெட்டரான ஒரு மதராக நாம் எப்படி மாறுவது என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். சரி, அந்த அபிகாயிலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள குறித்து போடப்பட்ட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துரோகிதருமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். பாருங்க, ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய தொழிலதிபர் நாபாலுடைய மனைவி தான் அபிகாயில். அந்த அபிகாயிலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவங்கள குறித்து 2 காரியம் போடப்பட்டிருக்கிறது. அவங்க மகா புத்திசாலி, மற்றொன்று அவங்க ரூபவதியாயிருந்தாள் என்றும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறான், நான் புத்திசாலியும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, எனக்கு அழகும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு வேளை சொல்லலாம், நான் அழகா இல்லை, நான் டாலாக இல்லை, நான் ரொம்ப குட்டையாக இருக்கேன், நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் அழகாக இல்லை. ஆனால் அபிகாயில் ரூபவதியாக இருந்தால் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகு மாயை. இன்று இருக்கிற அழகு நாளைக்கு இருக்காது. இன்றைக்கு இருக்கிற அந்த சௌந்தரியம் வயதாகும்போது இருக்குமா தெரியாது. இன்றைக்கு ஒருவேளை அடர்த்தியான முடி இருக்கலாம், சில ஆண்டுகளுக்கு அப்புறம் முடி உதிர்ந்து போயிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். இன்றைக்கு அழகில்லை, எனக்கு ஞானம் இல்லை, இங்கே சொல்லப்பட்டது போல அவள் மகா புத்திசாலியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் சொல்லியிருக்கிறவைகளில் மடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது இன்னைக்கு நமக்கு அழகையும் ஞானத்தையும் கொடுப்பது வேத வசனமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும். இன்றைக்கு உங்களுடைய வெளிப்பிரகாரமான ஒரு வேலை ஞானமோ அழகோ இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தில் நான் ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தை தருவீராக. யாக்கோபில் வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிறார். குழந்தைகளிடத்தில் எப்படி பேசணும், கணவரிடத்தில் எப்படி பேசணும், ஒரு சில சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த சூழ்நிலைகளில் எப்படி கையாளணும், ஞானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அழகில்லை, இல்லை பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேர, இன்னும் கர்த்தருக்கு அந்த பயம்,
ஆண்டவரை நேசிக்க அந்த அன்புல இருக்கிற அந்த பயம் இருக்கு பாருங்க, அதுல தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆண்டவரை இன்னும் நேசிக்கிற போது அது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது என்னோட ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம நேசத்தோடு இருக்கும் பொழுது அதுல ஒரு பயம் வருது பாருங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ ஆண்டவர் இதை செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் என்னுடைய கடவுள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்படி அல்ல. ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நேசத்தால் வருகிற அந்த பயத்தை ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சரி, இந்த அபிகாலை குறித்து மற்றொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 25:18 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சைக்குள்ளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏறி. பாருங்க, இந்த சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், நாபால் என்ற ஒரு பெரிய ஒரு ஆஸ்தி நிறைந்த ஒரு மனிதன், அவனை குறித்து நம்ம 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த மனிதன் ஒரு வியாபார குடித்தனக்காரன் என்று நம்ம பார்க்கிறோம். அவரிடத்துல நிறைய ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளை எல்லாம், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் கர்மேல்ல மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதும் அவருடைய மனுஷரும் அந்த மேய்ப்பர்களுக்கும் அந்த ஆடுகளையும் பாதுகாத்து கொண்டார்கள். எந்த ஒரு தேவையில்லாத வருத்தமும் அவர்களுக்கு வராதபடிக்கு தாவீதுடைய மனுஷரும் அந்த மேய்ப்பர்களையும் ஆடுகளையும் அவங்கள பாதுகாத்து வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற வேண்டிய நாட்கள் வந்தபோது பாருங்க, அந்த மயிர் கத்திரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு நிறைய வியாபாரம் நடக்கும், நிறைய பணங்களை அவங்க கையில வரும். அந்த நேரத்துல அவங்க எல்லாருக்கும் விருந்து செய்வார்களாம், அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ அந்த மயிர் கத்திரிக்கிறார், நாபால் மயிர் கத்திரிக்கிறார் என்ற செய்தி தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு சொல்லப்படும் பொழுது தாவீது அவருடைய மனுஷரை அனுப்பி, வாலிபர்களை அனுப்பி அந்த நாபால் இடத்திலிருந்து ஏதாவது ஒரு பரிசை பெற்றுக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதர்களும் போய் சொல்றாங்க, தாவீது எங்களை அனுப்பினார், உங்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு வரும்படியாக நாங்கள் உங்களுக்கு செய்த உபகாரத்துக்காக நாங்கள் செய்த காரியங்களுக்காக ஒரு பலனை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாபால் அவர்களை மிகவும் ஏசி திட்டி, நான் ஏன் தரணும், நீங்க யாரு எனக்கு தெரியாது என்றெல்லாம் பேசிவிட்டு அவர்களை அனுப்பி விடுவார். இதை கேட்ட தாவீது மிகவும் ஆத்திரமடைந்து அந்த நாபாலையும் அவர் குடும்பம் எல்லாரையும், அவர் மனுஷர் எல்லாரையும் நான் கொலை செய்ய போகிறேன், அவர்கள் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார். அந்த செய்தியை நாபாலுடைய வேலைக்காரன் ஒருவர் அதை கேட்டுவிட்டு அபிகாயிலிடத்துல வந்து சொல்லுகிறார். அபிகாயில் கிட்ட வந்து சொல்லுகிறார், அந்த வேலைக்காரர், நாபால் இப்படி ஒரு காரியத்தை, முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்து விட்டார், இது நிமித்தம் தாவீதும் அவருடைய மனுஷரும் நமக்கு எதிராக வராங்க, நம்ம எல்லாம் அழிய போகிறோம், என்ன செய்வதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அபிகாயில் செய்த காரியம்தான் இந்த 18ஆம் வசனம். அல்ல பாருங்க, அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசங்களும், பாருங்க எவ்வளோ வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலை, வற்றலாக்கப்பட்ட 200 அடைகள், இவெல்லாவற்றையும் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. தீவிரமாய் ப்ரிப்பேர் பண்ணி ராஜாவின் இடத்துல போக அவங்க முற்படுறாங்க. 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள், அவள் அவர்களை சந்தித்தாள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும், பரிசுகளை எல்லாவற்றையும், இந்த அப்பங்களையும் 200 அப்பங்கள், இவ்வளோ அடைகள் எல்லாவற்றையும் அவள் தீவிரமாய் அதை உண்டு பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தீங்கு ஏற்பட போகிறது, என் குடும்பத்துக்கு விரோதமாய் எதிரி வருகிறான் என்று சொன்னதும் பாருங்க, அபிகாயில் தீவிரமாய் செயல்படுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அபிகாயிலுடைய இந்த காரியத்திலிருந்து 2 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு பக்கம் அவள் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை அவள் தீவிரமாய் செய்தாள். ஹல்லேலூயா.
ஹalleluya. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், வீட்டில் பெண்களாய் நமக்கு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய காரியங்கள், கணவரை கவனிக்க வேண்டிய காரியங்கள், வீட்டு காரியங்கள், ஒருவேளை மாமனார் மாமியார் இருந்தால் அவர்களை கவனிக்க வேண்டிய காரியங்கள், இவ்வெல்லாவற்றையும் அவள் தீவிரமாய் செய்த ஒரு சகோதரி. ஹalleluya. இன்னொரு பக்கம் பாருங்க, எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது ராஜாவின் இடத்திற்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு செல்லுகிறாள். ஹalleluya. தீவிரமாய் நம்முடைய பரலோக ராஜாவின் இடத்துல நம்ம காரியங்களை கொண்டு செல்ல இன்னைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹalleluya. அப்படியே உட்கார்ந்துட்டு ஐயோ அழிவு வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, என்னுடைய புருஷன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி அவள் புலம்பி அழுது அப்படியே உட்காரல, அவள் தீவிரமாய் எழுந்து செயல்பட்டாள். ஹalleluya. ஹalleluya. நம்ம நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 27ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஹalleluya. சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்கவில்லை. யார்? அவள் குணசாலியான ஸ்திரீ. ஹalleluya. இன்றைக்கு நம்ம வீட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமையல் பொறுப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளை கவனிப்பதா இருக்கட்டும், நம்ம தீவிரமாய் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் நம்ம தீவிரமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். ஹalleluya. அந்த அபிகாயில் பாருங்க, அவள் தீவிரமாய் செயல்பட்டதன் விளைவு என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25:34 நம்ம பார்க்கிறோம், தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஹalleluya. பொழுது விடியும் பொழுது நீ மாத்திரம் நீ தீவிரமாய் செயல்பட்டு என்னிடத்துல வராதிருந்தால், அபிகாயலாகிய நீ ஹalleluya உங்க கையில ஒரு குடும்பத்தை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அபிகாயில் கையில கொடுத்த அந்த பொறுப்பை அவங்க தீவிரமாய் அதை காப்பாற்ற தீவிரமாய் செயல்பட்டதின் விளைவு பாருங்க. தாவீது சொல்லுகிறார், நீ மாத்திரம் தீவிரமா என்னிடத்துல வரலன்னா விடியும் பொழுது நாபாலுக்கு ஒரு நாயும் அங்க உயிரோடு இருந்திருக்காது. ஆனா நீ வந்ததுனால உங்கள் மேல என் கையை போடாமல் உங்களை ரட்சித்த என் கர்த்தருடைய பெயர்ல சொல்லுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எதிரிகளும் பிசாசுகளும் மனுஷர்களும் எழும்பி வரும் பொழுது நம்ம தீவிரமாய் நம்ம செயல்பட வேண்டும். ஹalleluya. அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க காலம் அல்ல. ஹalleluya. அன்றைக்கு யாகேலுடைய வீட்டுக்குள்ள சிசரா, அதாவது எதிரி வரும் பொழுது அவள் போய் அழுது புலம்பல, ஐயோ என் வீட்டுக்குள்ள எதிரி வந்துட்டானே, பிசாசு வந்துட்டானே, நான் என்ன செய்வது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என்ன செய்வது, அழல. என் கணவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என் கணவருக்கு உள்ள இப்படி ஒரு குடிப்பழக்கத்தை பிசாசு கொண்டு வந்துட்டானே, தேவையில்லாத நபர் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலுக்குள்ள வந்துட்டாங்களே, அழுது புலம்ப வேண்டிய நாள் அல்ல. ஹalleluya. யாகேல் தீவிரமாய் அவள் செயல்பட்டாள். ஹalleluya. பக்கத்து வீட்டுக்கு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி கணவரிடத்துல நீங்க வாங்க அப்படியெல்லாம் கூப்பிடல. அவள் எழுந்து அந்த பிசாசை அவள் முறியடித்தாள். ஹalleluya. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அந்த பிசாசை நீங்கள் தீவிரமாய் எழுந்து செயல்படும் பொழுது, தீவிரமாய் ஜெபத்துல உங்கள் முழங்காலை நீங்கள் முடக்கும் பொழுது, பிசாசின் காரியங்களை நீங்கள் எதிர்த்து தீவிரமாய் நீங்கள் செயல்படும் பொழுது அதற்கு ஒரு பலன் உண்டு. ஹalleluya. நிச்சயமாக அந்த பிசாசை எதிர்த்து நிற்க உங்களுக்கு பலனை தருவார். ஆண்டவர் நமக்காக ஜெயத்தை உண்டு பண்ணுவார். எப்பொழுது தெரியுமா? தீவிரமாய் செயல்படும் பொழுது. இத்தனை நாட்கள் டிவியை பார்த்து யூடியூப்ல உட்கார்ந்து பிள்ளைகளையே கவனித்து சமையலையே செய்து செய்து அப்படியே உட்கார்ந்து அழுது புலம்பின நாட்கள் போதும். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் எழும்ப போகிறேன், என் முழங்காலை நான் முடக்க போகிறேன், என் கைகளை நான் ஏறெடுக்க போகிறேன். ஹalleluya. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ராஜாமத்தில் எழுந்திரு, கண்கள்ல நதியளவு கண்ணீரை விடு, உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக நதியளவு கண்ணீரை விடு, ராஜாமத்தில் கைகளை ஏறெடுத்து தெருக்களின் முனைகள்ல மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபியேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிசாசானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி நுழையலாம், குடும்பத்துக்குள்ள குடும்ப வாழ்க்கைக்குள்ள எப்படி நுழையலாம், எப்படி அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை
பணத்தை திருடிவிடலாம் என்று அவன் எத்தனித்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, எவனை விழுங்கலாமோ என்று அவன் அல்லும் பகலும் அவன் சுற்றி திரிகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம தூங்கிக் கொண்டு இருக்கிற காலம் அல்ல, நாம் தீவிரமாய் எழுந்து செயல்பட வேண்டிய நாட்கள் பிரியமானவர்களே. இன்னும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு அப்படியே துக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க டைம் இல்லை. நீங்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக அந்த அபிகாயில் ஒரு ஸ்திரீ தான், அவள் ஒரு சகோதரி தான். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மனுஷர் அழிந்து விடக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு இழப்பும் நேரிடக்கூடாது என்று அவள் எழுந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கணவருடைய ஆத்துமா உங்கள் கையில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் உத்தரவாதம். ஹல்லேலூயா. அபிகாயில் சொல்லுகிறாள் தாவீதை பார்த்து, அந்த மகா பாதகம் என்மேல் வரட்டும். அன்றைக்கு எஸ்தர் சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன், உயிரை பணைய வைத்து மக்களை, யூதர்களை காப்பாற்றின எஸ்தர். ஹல்லேலூயா. அவளுக்கு வந்தது உயர்வு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன நடந்தாலும் சரி, நான் ஜெபத்தை விட மாட்டேன், நான் ஜெபத்துல இன்னும் தீவிரமாய், ஹல்லேலூயா, இன்னும் தீவிரமாய். அன்றைக்கு அந்த சப்பானி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சுற்றி இருந்தவர்கள்லாம் அவனை அதட்டினாங்க. அமைதியாரு, சும்மா இரு என்று அவனை அதட்டினார்கள். ஆனா அந்த சப்பானி என்ன செய்தார் தெரியுமா? இன்னும் அதிகமாய், இன்னும் உரத்த சத்தமாய், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்துல அவள் சும்மா இருக்கிறதில்ல. ஹல்லேலூயா. அவர் பொறுமையா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் நிச்சயமாக பதிலை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு தீவிரமாய் செயல்பட ஒப்பு கொடுங்க. கெஃபே காஃபி டே என்ற அந்த நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2019ஆம் ஆண்டு மிகுந்த நஷ்டம், அளவு கடந்த நஷ்டத்தை அந்த நிறுவனம் சந்தித்ததுனால அந்த நிறுவனர் பாருங்க, தன் பிள்ளைகளை, குடும்பத்தை, தொழிலை எல்லாத்தையும் அப்படியே நடுத்தெருவில் விட்டுவிட்டு அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். என்ன நடந்தது தெரியுமா? 2019 7,000 கோடி ரூபாய் கடனில் இருந்த அந்த நிறுவனத்தை அந்த நபருடைய மனைவி மாளவிகா, அந்த சகோதரியுடைய பெயர் மாளவிகா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னுடைய கணவர் இந்த குடும்பத்தையும் தொழிலையும் இப்படி நஷ்டத்தில், கடனில் எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி, தானும் கஷ்டத்திலையும் கடனிலையும் உழன்று அவள் வாழ்க்கையை அப்படியே அவள் விரும்பல. அவள் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் அந்த தொழிலை தன்னுடைய கையில எடுத்து, நான் எழும்பி தன்னுடைய கணவர் செய்த தவறுகளை நான் சரி செய்கிறேன், என் கணவர் விட்டு சென்ற இந்த கடன்களை நான் அடைக்கிறேன், இந்த தொழிலை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி அவள் எழுந்து பாருங்க, அவர்கள் அந்த தொழிலை நடத்தினார்களாம். ஏறக்குறைய 5 ஆண்டுகள்ல அந்த கடன், 7,000 கோடி இருந்த கடன் 5 ஆண்டுகள்ல வெறும் 500 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்களாம். பாருங்க, ஒரு சகோதரி அந்த சகோதரி நினைச்சிருந்தா அப்படியே அழுது, அப்படியே படுத்து, அப்படியே மன அழுத்தத்துக்குள்ள அப்படியே அவங்க வாழ்க்கையை அழித்து போட்டிருக்கலாம். ஆனா அவங்க எழுந்தார்கள். நான் எழும்புவேன், இதே நிலைமையில என்னுடைய வாழ்க்கையும் என்னோட பிள்ளைகளை வாழ்க்கையும் நான் முடிக்க விரும்பல, நான் எழுந்து இந்த காரியத்தை நான் சரி செய்வேன் என்று சொல்லி அவங்க எழும்பினாங்க. பாருங்க, இன்று வரைக்கும் பல பிரான்ச்சஸ் நம்ம பார்க்கிறோம். சென்னை முழுக்க, இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல அந்த கெஃபே காஃபி டே, அந்த காஃபி ஷாப்பை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ அவள் எழுந்து இப்படி செய்ய முடியுமானால், ஹல்லேலூயா, நம்மளால முடியாதா பிரியமானவர்களே? நாம் கர்த்தரை சார்ந்து நம்ம ஜெபத்துல நம்ம பலனை நம்ம பலன் அடையும் பொழுது பாருங்க, ஆண்டவர் பெரிய மாற்றங்களை உங்கள் குடும்பத்துல அவர் உண்டு பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றொரு காரியத்துல அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டாங்க. என்னென்று பார்க்கும் பொழுது 42ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவி ஆனாள். ஹல்லேலூயா. அவள் ஒரு மணவாட்டி ஆவதற்கு, ராஜாவுடைய மணவாட்டி ஆவதற்கு அவள் தீவிரத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் பரலோக தேவனுடைய
மனவாட்டிகளாய் இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மனவாட்டியாக இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறோமா, தீவிரிக்கிறோமா? என்னுடைய ஆடையில் ஒரு கரையும் படிந்திடக்கூடாது. பரலோக தேவன் வரும்பொழுது, என் மணவாளன் வரும்பொழுது என்னுடைய விளக்குகள் அணைந்து போயிடக்கூடாது. நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும் என்ற தீவிரம் நம்ம காட்டுகிறோமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்றால் அதற்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ நம்ம ரெடி ஆகிறதற்கு, புடவைகளை உடுத்துக்கொள்வதற்கு நம்ம சிகை அலங்காரம், முக அலங்காரம் எல்லாம் செய்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தரை சந்திக்க, நம் மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் நம்ம தீவிரிக்கிறோமா? அபிகாயில் அவள் ராஜாவின் மணவாட்டி ஆவதற்கு அவள் தீவிரித்து அவள் செய்த காரியங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் பரலோக தேவனுடைய மணவாட்டிகளாய் மாற இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் இன்னும் நான் என்ன மாறணும், இன்னும் நான் என்ன என்னுடைய குணத்தில், என்னுடைய பேச்சில், என்னுடைய சுவாபத்தில் நான் எப்படி இன்னும் தீவிரமாய் கர்த்தருடைய மணவாட்டி ஆவதற்கு நான் ஆயத்தப்படணும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்க மறவாதீங்கள். பிரியமானவர்களே, பார்த்தோம், நம்ம அபிகாயிலுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். அபிகாயில் சொல்லுகிறாள், என்னுடைய கணவனிடத்தில் ஒரு நபரும் பேச முடியாது, ஒரு நபரும் அவரிடத்துல பேச முடியாது. நம்ம 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாத படிக்கு பேலியாளின் மகனாய், சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில குடும்பத்தினரிடத்துல நம்ம பேச முடியாது, சில பிள்ளைகளிடத்துல பேச முடியாது, சில கணவனிடத்துல பேச முடியாது, சில மாமியாரிடத்துல பேச முடியாது, சில மனைவிகளிடத்துல கூட சில கணவர்களால் பேசி புரிய வைக்க முடியாது. ஆனால் அவள் எழுந்து தீவிரமாய் செயல்பட்டாள். ஒருவேளை நம்மளால் சில நபர்களோடு பேசி அவர்களுக்கு புரிய வைக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். ஆனால் அவங்க கண்ணீரை மனிதர்களிடத்தில் செலவிடுவதை பார்க்கிலும் ராஜாவினிடத்தில் போக நீங்கள் தீவிரிக்கும் பொழுது ராஜா உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, அபிகாயில் இடத்துல நிறைய குணநலங்கள், அருமையான குணத்தை பார்த்தோம். ஆனால் அவங்களிடத்துலையும் ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் காணப்பட்டது. அது என்ன பார்க்கலாமா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. பாருங்க, தன்னுடைய கணவரை அவமதிக்கிற ஒரு மனைவியாக காணப்பட்டாள் அபிகாயில். இதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. பாருங்க, நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வாசிக்கிறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வாசிக்கிறோம். எப்படி சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அப்படி மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அபிகாயில் தன்னுடைய கணவரை கேவலமாய் பேசி நிந்திக்கிற ஒரு மனைவியாய் காணப்பட்டால் அதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. கணவர் எப்படிப்பட்ட கணவராய் இருந்தாலும் கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை குடிகார கணவராய் இருக்கலாம், தவறு செய்கிற கணவராய் இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் கூட நம்ம அவர்களை அவமதிக்க ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அன்றைக்கு மீகாள் இருதயத்தில் அவள் அவமதித்தாள், அதை ஆண்டவர் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சில சூழ்நிலைகள், சில தவறுகளை ஒருவேளை கணவர்களான உங்கள் கணவர்கள், புருஷர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதையும் மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எந்த நபரிடத்திலும், எந்த மற்ற உறவுகளிடத்திலும் நம் கணவரை விட்டு கொடுக்காமல் இருக்க, தேவையில்லாத வார்த்தைகளை அவர்கள் மேலே சுமத்தாமல் இருக்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக்கொண்ட அநேக காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிகாயில் புத்திசாலியாய் ரூபவதியாய் இருந்தது போல ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் ஆண்டவரே ரூபவதிகளாய், உமக்குள் நாங்கள் ஞானவான்களாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக. இன்னும் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. நான் வீட்டில் இருக்கிற சகோதரி, நான் படிக்கலை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு
படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கலை, நான் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிற சகோதரிகளை நீர் தொடுவீராக. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளிடத்துல பேசுவதற்கு ஞானத்தை தருவீராக. பிள்ளைகளை கையாள ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, சில மனிதர்களோடு எங்களால் பேச முடியாது, ஆனால் ஆண்டவரே அவர்களிடத்துல நாங்கள் எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், அவர்களிடத்துல நாங்கள் எப்படி பேசணும் என்பதை எங்களுக்கு நீர் ஞானத்தை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, இன்னும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே அந்த வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, வேத வாசிப்பை எங்களுக்கு தருவீராக. அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து தீவிரமாய் செயல்படணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் தீவிரமாய் செயல்பட, பிசாசு எங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் தூங்கி கொண்டு இருக்காம, அழுது கொண்டு இருக்காம, புலம்பாம, ஆண்டவரை குறை சொல்லாம, ஹல்லேலூயா, மற்றவர்களிடத்துல போய் புரணி பேசாம, ஆண்டவரை நாங்கள் முழங்கால்களை படியிட்டு எங்களுடைய அறையில நாங்கள் தீவிரமாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, ஆண்டவரே ஜெபத்துல நாங்கள் தீவிரமாய் செயல்பட. ஹல்லேலூயா. ரீபாலா கஷதரபா கபா. ஒவ்வொரு பெண்களுக்கும், ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவரே அந்த ஜெப ஆவியை தருவீராக. ஆண்டவரே, பிசாசை எதிர்த்து நிற்க, பிசாசை முறியடிக்க, ஆண்டவரே குடும்பத்தில் ஜெயத்தை பெற, வீட்டில் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் நடத்த, ஹல்லேலூயா, எங்களுக்கு தீவிரமாய் செயல்படுகிற அந்த ஞானத்தை தருவீராக. அபிகாயிலுக்குள்ள இருந்த அந்த தீவிரம், யாகேலுக்குள்ள இருந்த தீவிரமாக செயல்பட்ட அந்த ஆண்டவரே சுவாபம் எங்களுக்குள்ள ஆண்டவரை வருவதாக. ஆண்டவரை காலத்துக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி நாங்கள் செயல்பட, ஆண்டவரை எங்களுக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆண்டவரை எந்த நேரத்தில் எதை செய்யணும், எல்லாவற்றையும் உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகைக்குள்ள, ஆண்டவரை உம்முடைய வருகையில உம்முடைய மனவாட்டியாய் நாங்கள் காணப்பட எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துல, எங்கள் இருதயத்துல எந்த ஒரு கரையும் இல்லாதபடிக்கு நீர் வரும் பொழுது மாசற்றவர்களாய், மாசற்ற மனவாட்டியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஒரு அபிகாயலை போல எங்கள் குடும்பங்களை காப்பாற்றுகிற அபிகாயல்களாக, எங்கள் குடும்பத்தினுடைய உயிர்களை, எங்கள் குடும்பத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற ஆண்டவரே அபிகாயல்களாக எங்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. வீட்டின் காரியத்தை குறித்து கனோக்கமாய் இருக்கிற குணசாலிகளாய், ஹல்லேலூயா, வீட்டின் காரியத்தை துரிதமாய் செயல்படுத்த, துரிதமாய் செய்ய, ஒரு சமையல் இருக்கட்டும் அதை நாங்கள் துரிதமாய் செய்ய, பிள்ளைகளுடைய காரியத்தில் நாங்கள் துரிதமாய் செயல்பட, ஆண்டவர் எங்கள் வீட்டின் காரியத்தை எல்லாவற்றையும் நாங்கள் துரிதமாய் செயல்படுத்த எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பலனை தருவீராக. ஹல்லேலூயா. அநேக பெண்கள் எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு, கால்கள்ல பலவீனம், முதுகுல பலவீனம், ஜாயின்ஸ்ல ஆர்த்ரைட்டிஸ், அப்படி இப்படின்னு தைராய்டு என்று சொல்லி பலவீனப்பட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு தீவிரமாய் செயல்பட, ஆண்டவரே கழுகுக்கு சமானமான பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, ஹல்லேலூயா, அபிகாயிலிடத்துல இருந்த அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, அந்த பலன், அந்த தீவிரமான அந்த அபிஷேகம் எங்கள் சகோதரிகளிடத்துல ஆண்டவரை இறங்கி வருவதாக. ரீகபா ஷகலதரபா. எங்களை சோம்பலாக்கின பிசாசே, எங்கள் வீட்டுல உனக்கு இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால எங்களை படுக்க வைத்த பிசாசே, எங்களை தூக்கத்தினால, கன நித்திரையினால அப்படியே அமர்த்தி விட்ட பிசாசே, உனக்கு எங்கள் வீட்டுல இடமில்லை இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நாங்கள் குணசாலியாய், குணசாலியான ஸ்திரீயாய், எங்கள் வீட்டின் காரியம் என்ன எப்படி நடக்கிறது என்பதுல நாங்கள் கனோக்கமாய் இருக்கிற ஸ்திரீகளாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் கிரீடமாய், எங்கள் கணவருக்கு நாங்கள் கிரீடமாய் இருக்கணுமே, எங்களை அப்படிப்பட்ட ஸ்திரீகளாய் மாற்றுங்கப்பா.
அதே போல எந்த விஷயத்திலும் கணவரை அவமதிக்காமல் ஆண்டவரின் இருதயத்துல கூட நாங்கள் பேசி விடாதபடிக்கு, சிந்தித்து விடாதபடிக்கு ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசு எந்த விதத்திலும் எங்கள் வாழ்க்கையில நுழைந்து விடாதபடிக்கு வேலி அடைத்து கொள்ளுங்க. குடும்பத்தை வேலி அடைத்து கொள்ளுங்க. இருதயங்களை வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.